வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு வீடியோவில் உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை எப்படி பாதியாக குறைக்கலான்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் விலை அதிகமாகவும் விலை குறைவாகவும் இருக்கிற காய்கறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, விலை குறைவான காய்கறிகளை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கலாம். இன்னைக்கு பெரிய வெங்காயம் கிலோ 25 ரூபா, தக்காளி கிலோ 40 ரூபா, பீன்ஸ் கிலோ 130 ரூபா, முட்டைக்கோஸ் கிலோ 18 ரூபா, சின்ன வெங்காயம் கிலோ 50 ரூபா, பூண்டு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, இஞ்சி கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, உருளைக்கிழங்கு கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கேரட் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை மிளகாய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் பூ கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை பட்டாணி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபா, பாலக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபா, மல்லித்தழை ஒரு கட்டு 15 ரூபா, புதினா ஒரு கட்டு 10 ரூபா, கருவேப்பிலை ஒரு கட்டு 50 ரூபா, வாழைப்பூ ஒன்று 20 ரூபா, பச்சை மிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவ் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீக்கங்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாக்காய் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கோவக்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தவரங்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளைப்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேனக்கிழங்கு கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அகத்திக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேங்காய் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, எலுமிச்சங்காய் கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை குறைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு விலைக்குறைவான காய்கறிகளோட லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. இன்னைக்கு புதினா ஒரு கட்டு 10 ரூபா, மல்லித்தழை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளைப்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, உருளைக்கிழங்கு கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, சவுச்சவ் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 15 வகை காய்கறிகள் கிலோ 30 ரூபாய்க்கு கீழே கிடச்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த காய்கறிகளை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கலாங்க. காய்கறிகளோட விலைகளில் முருங்கைக்காய், இஞ்சி, பூண்டு மற்றும் எலுமிச்சம்பழம் இவற்றோட விலை தாங்க இன்னைக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. தக்காளி விலை கிலோ 55 ரூபாய்க்கு போயிருந்துச்சு, இப்போ விலை குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற பழங்கள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் நம்ம சேனலில் பூக்களோட விலைகள், பழங்களோட விலைகள், காய்கறிகளோட விலைகள், விலை குறைவாக கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கிடைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களோட விலைகள் தெரியறதுனால உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.